சட்டமன்ற தேர்தலில் பரிதாலா ரவியின் மனைவி அபார வெற்றி. பரிதாலா ரவியின் கொலை வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த சூரி. தன் காருக்குள்ளேயே வைத்து சுட்டு கொலை செய்யப்பட்ட சூரிய நாராயண ரெட்டி. ரவி மறைந்த பின்பு நடந்த தேர்தலில் சுனிதா நின்று ஜெயித்தாலும் சென்ற 2009 நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இரு குடும்பத்திற்கும் இடையில் சண்டை வேண்டாம் என்ற பரஸ்பரம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் பானுமதிக்கும் தெலுங்கு தேசம் கட்சி சுனிதாவுக்கும் சீட் கொடுக்காமல் தவிர்த்து விட்டனவா? இந்த சமாதான ஒப்பந்தத்தில் முழு மூச்சாக களமிறங்கி செயல்பட்டவர் மறைந்த முதல்வர் ராஜசேகர ரெட்டிதானா? ரவியின் மரணத்தில் தனது குடும்பத்தையும் தனது மகனையும் சேர்த்து வைத்து பேசி வரும் சூழலில் அந்த அவப்பெயரை துடைக்க வேண்டி இப்படி ஒரு சமாதானத்திற்கு நாயுடுவிடம் தூதுவிட நாயுடுவும் சுனிதாவின் குடும்பத்தின் நிலைமையை கருத்தில் கொண்டு இதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆனாலும் சுனிதாவிற்கு பதில் இப்போது பார்த்தசாரதி என்னும் தெலுங்கு தேச வேட்பாளர் தான் அங்கே நிறுத்தப்பட்டு ஜெயிக்க வைக்கப்பட்டிருக்கிறார். எல்லாம் ரவியின் பெயர் சொல்லும் மகிமையினால் தானா? சிட்டிங் எம்எல்ஏவாக இல்லாமல் இருந்தாலும் சுனிதாவிற்கு துப்பாக்கி ஏந்திய காவலர்களின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுதான் இருக்கிறது. தனது 2 பையன்கள் மற்றும் ஒரு பெண் குழந்தைகளின் பாதுகாப்பே தனக்கு தேவை என்பதை இப்போது சுனிதா உணர்ந்திருப்பதால் அதிகமான சச்சரவுகளில் ஈடுபடாமல் கட்சி வேலைகளை மட்டுமே செய்து வருகிறார். இந்த நேரத்திலேயே ரவியின் ஆதரவாளர்களையும் தெலுங்கு தேச கட்சியினரையும் ஒரு சேர அதிர்ச்சிக்குள்ளாக்கிய விஷயம் ஒன்றை காங்கிரஸ் அரசு சொன்னது. கடந்த ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று ஆயுள் தண்டனை பெற்று 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனையை அனுபவித்த 940 சிறை கைதிகளை விடுதலை செய்யும்படி ஆந்திர மாநில அரசு கவர்னருக்கு பரிந்துரை செய்தது. அந்த லிஸ்டில் சூரி மட்டுமன்றி ஜூப்ளி ஹில்ஸ் வெடிகுண்டு தாக்குதல் சம்பவத்தில் தண்டனை பெற்ற அத்தனை பேருமே இருந்தார்கள். தெலுங்கு தேச கட்சி மட்டுமே இதனை கடுமையாக எதிர்த்தது. ஆனாலும் பலனில்லை. முதல்வர் ரோசையா இதில் உறுதியுடன் இருந்தார். ஆனால் சூரியால் அக்டோபர் 2ஆம் தேதியன்று வெளியில் வர முடியவில்லை. காரணம், பரிதாலா ரவியின் படுகொலை தொடர்பாக அவர் மீதிருந்த வழக்கு தான். கடந்த 2009ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி அந்த வழக்கிலும் முறைப்படி ஜாமீன் பெற்றுதான் தற்போது சூரி வெளியில் வந்திருக்கிறார். சூரி வெளியில் வந்திருப்பது குறித்து தனது குடும்பத்தினருக்கு எதிராக ரோசையா தலைமையிலான காங்கிரஸ் அரசு செய்யும் சதிவேலைதான் இது. இனி தனது குடும்பத்திற்கு எது நடந்தாலும் அதற்கு தற்போதைய காங்கிரஸ் அரசே முழு பொறுப்பு என்று சுனிதா சொல்லியிருக்கிறார். தனது மனைவியுடன் தனது வாழ்க்கையை பற்றிய ரத்த சரித்திரம் படத்தை மிக சமீபத்தில் தியேட்டருக்கு வந்து பிரிவியூ ஷோ பார்த்திருக்கிறார் சூரி. அதேபோல் சுனிதாவும் தனது கணவரின் வாழ்க்கை கதையை பார்த்திருக்கிறார். விவேக் ஓபராய் நடித்து ராம் கோபால் வர்மா இயக்கத்தில் வெளியாகியுள்ள தெலுங்கு படமான ரத்த சரித்ராவை எதிர்த்து தெலுங்கு தேச தொண்டர்கள் பெரும் ரகளையில் இறங்கியுள்ளனர். ஆந்திரா முழுவதும் வெளியாகியுள்ள ரத்த சரித்ராவுக்கு தெலுங்கு தேசம் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். படத்தில் தெலுங்கு தேச கட்சியின் முன்னாள் தலைவரும் ஆந்திர மாநில முன்னாள் முதல்வருமான என்.டி. ராமாராவை தவறாக சித்தரித்து உள்ளனராம்.
గురించి మంచి చెడు రెండూ విన్నాను. నీ చెడులో కూడా నాకు మంచి కనిపించింది. కానీ బ్రదర్, నీ లెవెల్ చాలా చిన్నది. నేను చాలా గొప్పవాణ్ణి, బాగా ఆలోచించు. కానీ తొందరగా టాపిక్ ఇస్ ఓవర్. ఆ పనులకి వేరేగా ఉన్నాయి. ఇవి షోకి మాత్రమే. వా 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 వా, తెలివైన వాడివే. అందుకే నీకు ప్రమోషన్ ఇస్తున్నా. బ్రదర్, ఇవాటి నుంచి యు ఆర్ మై సన్. వర్ణమైన తరతరాల రక్త చరిత్ర. ரத்த சரித்திரம் படம் திரையிடப்பட்ட தியேட்டர்கள் முன்பு தெலுங்கு தேச தொண்டர்கள் நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போஸ்டர்களையும் கிழித்தெறிந்தார்கள். இதை அடுத்து தியேட்டர்கள் முன்பு போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டார்கள். சில மாவட்டங்களில் இப்படம் திரையிடப்படுவது முழுமையாக நிறுத்தப்பட்டது. వర్ణమైన తరతరాల రక్త చరిత్ర. చరిత్రాధిపత్య పోరు కొరకి సాగుతున్న రక్త చరిత్ర. வருடந்தோறும் ரவியின் சமாதிக்கு வரும் கூட்டம் கூடிக்கொண்டே போகிறதா. எப்பாடு பட்டாவும் ரவியின் மரணத்திற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று வெளியில் இருக்கும் ரவியின் பக்தர்களுக்கு சுனிதாவிடம் இருந்து இன்னமும் அனுமதி கிடைக்காததால் அமைதி காக்கிறார்கள். இதேபோல் சூரி தரப்பு ஒருவித கட்டுப்பாட்டுடன் இருந்தாலும் நீர் பூத்த நெருப்பாக இரு தரப்பினருக்குள்ளும் கணன்று கொண்டுதான் இருக்கிறது. சூரி வைத்த ரிமோட் கண்ட்ரோல் வெடிகுண்டால் அன்றைக்கு இறந்து போன 26 அப்பாவிகளின் உயிருக்கு என்ன பதில் என்பதற்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியிடம் தற்போது பதில் இல்லை. 10 வருடங்கள் சிறை தண்டனையை அனுபவித்தாகிவிட்டது. இதுவே இவர்கள் செய்த தவறுக்கு போதும் என்று சொல்லி வெளியில் அனுப்பி வைத்து விட்டார்கள். இந்த ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி மதியம் தனது வழக்கறிஞரை அவரது அலுவலகத்திற்கு சென்று சந்தித்துவிட்டு சனத் நகரில் இருந்து யூசுப் குடா நோக்கி செல்லும் பாதையில் இருக்கும் நவோதயா காலனி அருகே சிட்டி சென்டர் அருகே காரில் வைத்து துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கிறார் மெட்டலஞ்செறிவு சூரிய நாராயண ரெட்டி என்கின்ற சூரி.